அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன ஜாப்போ நம்ம நம்ம அப்லோட் பண்ணுறோம். அரசு மற்றும் அரசு சார்ந்த வெளிவரக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்புகளையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் BHELன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள அதில் ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர் ஓகேங்களா. ஸோ ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது ஓகேங்க. இதுதான் மொத்தம் 12 போஸ்ட் இருக்குது. இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 2 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 1 வேக்கன்சியும், அதே மாதிரி சூப்பர்வைசர் மெக்கானிக்கலில் 6 வேக்கன்சியும், சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 3 வேக்கன்சியும், மொத்தம் பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி இருக்குது. இந்த 12 வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் கம்மியாகலாம், அது அவங்களுடைய இது. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இனிஷியல் பீரியட் வந்து 1 இயர் ஒப்பந்த அடிப்படையில். அந்த இது கண்டினியூ ஆனால் மேபி என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க அதை அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியர் பார்த்திங்கன்னா அந்த 2 போஸ்ட் மெக்கானிக்கலில் அது 2 வந்து ஒன்று ஓபிசிக்கு, ஒன்று அன்ரிசர்வ்டுக்கு. அதே மாதிரி இன்ஜினியர் இஎன்ஐக்கு ஒரே ஒரு போஸ்ட் அன்ரிசர்வ்டு. அப்புறம் சூப்பர்வைசர் மெக்கானிக்கலுக்கு 4 போஸ்ட்டில் 1 எஸ்சிக்கு, 1 ஓபிசிக்கு, 4 அன்ரிசர்வ்டு, மொத்தம் 6 போஸ்ட்டு. அப்புறம் சூப்பர்வைசர் இஎன்ஐயில் பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டில் 1 ஓபிசி, 2 அன்ரிசர்வ்டு ஓகேங்களா. இதுதான் 35 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய டீட்டெயிலு. என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா இன்ஜினியருக்கு ஃபுல் டைம் பிஇ முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து 2 காமன் தான் இஎன்ஐக்கும் மெக்கானிக்கலுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ள சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிகிரி முடிச்சுக்கணும். அதாவது டிப்ளமோ முடிச்சுக்கணும். டிப்ளமோ இன் இஎன்ஐயோ மெக்கோ முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. இதுதான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலு. ஸோ இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கு 84,000 தராங்க. ஒப்பந்த அடிப்படையில் 84,000 ரூபா இன்ஜினியருக்கு, 45,000 ரூபா வந்து டிப்ளமோ தராங்க. ஸோ அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனியோடைய இது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பண்ணியிருந்தாலும் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பண்ணல அடுத்த பட்சம். ஆனால் நீங்கள் வேறு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 1:10 ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் நம்மளுக்கு உங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம 200 ஃபீஸ் தரணும். அது பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு. ஸோ எஸ்பிஐயில் கரெக்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா careers.bhel.in அதில் போய் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி hpep.phel.comல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஓகே. இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ அப்ளை என்ன பண்ணணும் அதன் காப்பியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதோட வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட் அனுப்பணும். சீனியர் மேனேஜர், HR, RMX, HRM டிபார்ட்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், BHEL, RCபுரம், ஹைதராபாத் நீங்கள் 1/9க்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். அதோட உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி இதெல்லாம் நான் பண்ணி வச்சு நீங்கள் அனுப்பணும். இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். பிஇயில் இஎன்ஐ முடித்தவங்க, பிஇயில் மெக் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒப்பந்த அடிப்படையிலான போஸ்ட்டு அப்படின்ட்டு அப்ளை பண்ண விட்டுற வேணாம். நல்ல ஜாப் ஓகேங்களா. இதுதான் என்னுடைய இது. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 18/9 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுங்கள். எந்த கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.